காலம்பரை 7 மணிக்கு வேறு சீனை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு காலம்பரை 5:30 மணிக்கெலாம் ஏஞ்சி ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் வர சொல்லிட்டுங்க. அவங்களாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் மகாபலியில் ஸ்டே பண்ணியிருக்காங்க, நாங்கள் மரக்காண்டில் ஸ்டே பண்ணியிருக்கோம். சரி எல்லோரும் வர சொல்லுங்க. நாங்கள் எல்லாம் ரூமுக்கு போனால் தான் ஒருத்தர் இல்லை எல்லாம் நைட்டே பஸ்ஸை பிடிச்சி சென்னைக்கு வந்துட்டாங்க. போனோன்னாக்கா சார் யாரும் வரலையா சார், வந்தவங்களாம் எதுவும் பாக்ஸ் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு ஹோட்டலில் சொல்கிறாங்க. என்னையா சொல்கிறேன்னு போய் பார்த்தேன்னாக்கா ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூப்பிட்டேன்னா சார் அவங்களாம் நைட்டே போயிடும், ஏன் ஒரு ஷூட்டிங் வச்சுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் இது மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு. நான் சார் பண்ண முடியும், எல்லோரும் பயந்துட்டு ஓட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. ஸோ ஷெடியூல் பேக்கப் பண்ணிட்டு வரோம். வந்து திருப்பியும் அந்த சீனை கண்டினியூ பண்ண ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு திருப்பி வரோம். அந்த பாதிப்பு அந்த வருஷம் வந்து இல்லை சார் அது வரல. யாரோ அந்த மெசேஜ் போட்டு விட்ருக்காங்க, அந்த மெசேஜை பார்த்துட்டு பைபிளில் போட்டிருக்கு அதில் போட்டிருக்குன்னு பயமுறுத்தி இல்லாத இஷ்யூ ஆகிக்கிட்டாங்க. ஸோ அது அன்றைக்கி 2000 பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட், அத்தனை பேர் திருப்பி பஸ்ஸு, அவங்க யாரும் பஸ்ஸெல்லாம் எதிர்பார்க்கல, அவங்கவுங்க என்ன வண்டி கிடச்சோ பிடிச்சி சென்னை கிளம்பினாங்க. பயம் தானே சார், அது யாருக்காக இருந்தாலும் இருக்கும். சரி அது போயாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 10 நாளுக்கு அப்புறம் திருப்பி வரோம். திருப்பி வந்துட்டு ஈலியன் பலூன் கொண்டாந்து வச்சுருக்கேன். அது காற்று அடிச்சு அந்த பலூனு உடஞ்சி பல்பெல்லாம் உள்ளே உடஞ்சிச்சு. அது தெரியாது. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் பலூனு கீழே நிற்குது. என்னன்னாக்கா இதாகிடுச்சு, ஷூட்டிங் பேக்கப் பண்ணி. இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் சம்மந்தமே இல்லாமல் இப்படிலாம் தான் பேக்கப் பண்ணணுன்றதெல்லாம் இல்லாமல் எதுக்கோலாம் ஆச்சு. அந்த மாதிரி அப்படி ஒரு பெரிய இழிவை போட்டு தான் அந்த படத்தை கஷ்டப்பட்டு அது முடித்தது. ஸோ அதனால தான் அந்த கஷ்டம்னு இல்லை, எல்லாருக்குமே எல்லா படமும் கஷ்டம்தான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பார்க்காத இது தான். ஸோ அப்படி போய் அந்த படத்தை முடித்தது.